செகாஞ்சி பேசுகின்றேன். நான் பேச இருக்கும் தலைப்பு என்னவென்றால், நான் கண்டுகொண்டேன் நீ. அது என்ன? நான் கண்டுகொண்டேன் நீ. நான் இந்த சமூகம் திணித்த ஆணவ மனதை, அந்த ஆணவ மனதின் குரல் கேட்டு நடந்தால் அது இறுதி வரை சந்தோஷத்தை வழங்காது, மன இறுக்கத்தை தான் வழங்கும் என்று உணர்ந்து நான் ஆணவ மனதை கடந்து நமக்குள் இருக்கும் அந்த இறைமனமாகிய உணர்வு மனதின் நிலைக்கு என் உள்ளுணர்வை உயர்த்தி கொள்ள, அப்படி உயர்த்தி கொண்டால் வாழ்க்கை சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இலகுவாகவும் இருக்கும் என்பதை நான் கண்டுகொண்டு நான் உள்முகமாக தியானத்தின் வழியால் பயணித்தேன். இதனால் என் ஆணவ மனம் அடங்கியது, உணர்வு மனம் உயிர்த்தது. உள்ளுணர்வின் ஓசை, அந்த சப்தமற்ற சப்தம் என் காதில் கேளா ஒளியாக ஒலித்தது. அந்த ஒளியின் குரல் கேட்டு நான் வாழ ஆரம்பித்து விட்டேன். எனக்குள் இருக்கும் அந்த ஒளியை நான் கண்டுகொண்டேன், அந்த கேளா ஒளியை கண்டுகொண்டேன். நீங்கள் எப்பொழுது கண்டுகொள்ளப் போகின்றீர்கள்? நீங்கள் எப்பொழுது உங்கள் வாழ்க்கையை இலகுவாக்கப் போகின்றீர்கள்? நீங்கள் எப்பொழுது உங்கள் வாழ்க்கையை கொண்டாட்டமாக்கப் போகிறீர்கள்? உங்கள் வாழ்க்கை எப்படி திருவிழா ஆக்கப் போகின்றீர்கள்? ஆணவ மனதையோடு தொங்கிக் கொண்டு போராட்டமான வாழ்க்கையை இன்னும் வாழப் போகின்றீர்களா? இல்லை, உங்கள் உள்ளே பயணம் செய்து உணர்வு மனதிற்கு உன் உயிர் சக்தியை வழங்கி உங்கள் வாழ்க்கையை கொண்டாட்டமாக மாற்றப் போகின்றீர்களா? அது உங்களுடைய முடிவு. நீங்கள் உள்முகமாக பயணிப்பதற்கு ஒரே வழி தியானம். எளிதான வழியை வைத்துக்கொண்டு நீங்கள் ஏன் கடினமான வழியை பின்பற்றி ஆணவ மனதை பிடித்து தொங்கிக் கொண்டு இருக்கின்றீர்கள்? திணிக்கப்பட்ட மனம்தான் ஆணவ மனம். இயல்பாகவே உனக்குள் இருக்கும் மனம்தான் உணர்வு மனம். அந்த உணர்வு மனதிற்கு நீ சக்தியை வழங்கு. அந்த சக்தியை வழங்குவதற்கான ஒரு சூட்சும வழிதான் தியானம். ஆகையால் தியானி தியானி தியானி.